எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்கள் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கும் டிப்ஸ் வீடியோ பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுத்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்கு என்னுடைய மேலான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுசா நம்ம சேனல் பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நாம இந்த மாதிரி சமையலுக்கு புளி வாங்கி வச்சிருப்போம். அது வாங்கி வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல இருக்க இந்த நார் இதெல்லாம் நீக்கிடுங்க. அப்புறம் புளியில கொட்டைகள் நீக்கி எடுத்து வச்சிருங்க. இந்த சம்மர்ல நீங்க புளி வாங்கி நல்லா காய வச்சு எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லா இது நல்லா நம்மளுக்கு பூச்சி வண்டு புழு வராம நல்லா இருக்கும். அதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்க புளி போடுற ஜாடியில முதல்ல கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு கூடவே இது கூட இன்னொரு பொருளும் சேர்த்து போடணும். அது என்னன்னு சொல்றேன் இப்ப. அந்த பொருள் என்னன்னா, நம்ம அஞ்சரை பெட்டியில இப்படி மிளகாய் வச்சிருப்போம். அதுல இருந்து விழுந்த விதைகள் இத இப்படி அடியில போட்டுக்கோங்க. இந்த விதைகள் மிளகாய் விதைகள் போடுறதுனால புளியில வண்டு பூச்சி புழு எல்லாம் வராது. இப்ப ஒரு லேயர் போட்டதுக்கு அப்புறம் திரும்பியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்படி ஒரு லேயர் புளி, அடுத்த லேயர் உப்பு இப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா புளி உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாம சாஃப்டாவும் இருக்கும். வண்டு பூச்சி புழு வராது. நீங்க சமையல் செய்யும் போது காலை நேர அவசரத்துல புளி ஊற வைக்க மறந்தீங்கனாலும் இது சாஃப்டா தான் இருக்கும். அப்படியே லைட்டா குக்கர் மேலேயே வச்சு சூடு பண்ணீங்கன்னா கூட புளி சீக்கிரம் கரைஞ்சிரும். கரையும் போது கொஞ்சம் கல் உப்பு கலந்து கரைச்சிங்கன்னா புளி சீக்கிரம் நல்லா கரைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா புளி ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கு. நாம இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரை பண்ணியிருப்போம். ஃப்ரை பண்ணிட்டு அந்த எண்ணெய் இருக்கும், அதை எப்படி வடிகட்டினாலும் அதுல அந்த இருக்க மைனூட் பார்ட்டிகல்ஸ் துகள்கள் நம்ம எண்ணெயில கலந்துதான் வரும். அதை ஃபில்டர் பண்ண இந்த மாதிரி ரீயூசபிள் டிஷ்யூஸ் ஆன்லைன்ல கிடைக்குது. இது யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணாலும் ஃபைன் டஸ்ட் எல்லாம் வராம நல்லா ஃபில்டர் ஆகும். அப்படி உங்கள்கிட்ட இந்த ரீயூசபிள் டிஷ்யூ இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர், நம்ம நார்மலா யூஸ் பண்ற டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபில்டர் பண்ணாலும் அதுல இருக்க டஸ்ட் எல்லாம் இதுல ஃபில்டர் ஆயிக்கும். இந்த பேப்பர்ல அதுல இருக்க கசடெல்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு. நம்மளுடைய எண்ணெயும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் பாருங்க. இந்த கசடெல்லாம் இதுல இருக்குது. எண்ணெய்
நல்லா தெளிவா இருக்குது பாருங்க. ஒரு டஸ்ட் கூட இல்லாம ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம டீ பவுடர் வாங்கியிருப்போம், அது சாயம் கலக்காத ஒரிஜினல் டீயா அப்படின்னு செக் பண்றதுக்கு கொஞ்சோண்டு டீ பவுடர் எடுத்து தண்ணியில தொட்டு இப்படி செஞ்சு பார்க்கும்போது நம்ம கையில வந்து அந்த சாயம் ஒட்டுனா அதுல சாயம் கலந்து இருக்குது, இல்லாட்டி அது ஒரிஜினல். தண்ணி தொட்டு இப்படி செய்யும் போது கலர் சேஞ்ச் ஆகல பாருங்க, அப்பனா ஒரிஜினல். இதுல சாயம் வந்ததுன்னா டீ பவுடர்ல சாயம் கலந்துருக்குன்னு அர்த்தம். நாம சில நேரம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது மறந்து லைட்டா ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அந்த ஸ்மெல் அடிக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல டீ பவுடர் போட்டு வச்சிங்கனாலும் அந்த வாசம் போயிடும், ஃப்ரிட்ஜ்ல இருந்து வர பேட் ஸ்மெல் போயிடும். அப்புறம் இது மாதிரி இன்னொரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி இப்படி தண்ணியில போட்டு வச்சிங்கனாலும் ஃப்ரிட்ஜில் வர பேட் ஸ்மெல் போயிடும். கொஞ்சம் கடுகு எடுத்து மிக்சியில ஒரு ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்து இது என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு பயன்படுறதுன்னு இப்ப நான் சொல்றேன். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் சில சமயம் என்ன பண்ணாலும் அந்த பேட் ஸ்மெல் போகாது, அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்த இந்த கடுகு வச்சிடலாம். நான் ஒரு இடத்துல டீ பவுடர் வச்சிருக்கேன், இது வீடியோக்காக. இன்னொரு இடத்துல நியூஸ் பேப்பர். இதை வீக்லி ஒன்ஸ் ஆல்ரெடி 10 days ஒன்ஸ் கூட மாத்திடலாம். இந்த கடுகு பொடி பண்ணி எடுத்ததை வந்து ஒரு 10 days கழிச்சு செடிங்களுக்கு போட்டுடலாம். ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணிட்டு கட்டாயம் ஸ்பூன் வச்சு கொடுப்பீங்க. அப்ப ஸ்பூன் வச்சு கொடுக்கும்போது நம்ம கழுவி சுத்தமா கொடுத்து அனுப்புவோம். அது அழுக்காகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர் வர டப்பாங்கள் இருக்கும். அதுல ஸ்பூனை இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த இது க்ளோஸ்டா இருக்கிறதுனால இப்படி வச்சு கொடுத்துருங்க. ஸ்பூன் வந்து அழுக்காகாம இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னரோட டப்பா இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ உள்ள வச்சு நல்லா இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருங்க. அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி அதே இதுல வச்சு ஸ்பூனை கொண்டு வந்துட சொல்லுங்க. இந்த டிஷ்யூஸ் அவங்க வாய் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் கை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிட்டு அல்லாட்டி இந்த மாதிரி ஸ்பூனை பேக் பண்ணி கொண்டு வரத்துக்கு யூஸ் ஆகட்டும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோல இந்த டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிட்டு அதுல ஏதாச்சும் ஸ்மெல் போகாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூடி வச்சிட்டீங்கன்னா அதுல இருக்க ஸ்மெல் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.